நான் செந்தில்குமார், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கடந்த 24 வருடங்களாக என்னுடைய வழக்கறிஞர் தொழிலை செவ்வனே செய்து வருகிறேன் இன்று வரை. மேலும் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற இடைத்தேர்தலில் மாபெரும் தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியாக தவேக கட்சி உருவெடுத்திருக்கிறது என்றால் அவருடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் அவரை சார்ந்த அனைத்து மக்களும் அவருக்கு தேர்தலில் வாக்கு செலுத்தியதும் காரணமாக அவர் மாபெரும் தனிப்பெரும்பான்மை பெற்று வெற்றி அடைந்துள்ளார். ஆகவே எங்களுடைய வழக்கறிஞர் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் திரு விஜய் அவர்களுக்கு எங்களுடைய மாபெரும் நல்வாழ்த்துக்களை இந்த தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். 50 வருட பாரம்பரிய அதிமுக திமுக கட்சிகளில் இவர் எப்படி மெஜாரிட்டியாக இப்போ ஜெயிச்சார்? எவ்வளோ கடுமையாக சவாலாக இருக்கும்? நீங்கள் ஒரு வழக்கறிஞரை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 50 வருடங்களாக மாறி மாறி திமுக மற்றும் அதிமுக இந்த இருவேறு கட்சிகளும் தமிழகத்தை ஆண்டு வந்தது. அது எல்லாருக்கும் அறிந்த விஷயமே. ஆனால் அந்த ஆண்டு வந்த விஷயத்திலும் மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை நடந்து முடிந்த இந்த இடைத்தேர்தலில் வெற்றி காட்டிவிட்டது. ஏனென்றால் கடந்த முறை முடிந்த தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்து ஆட்சியை பிடித்தது. அந்த ஆட்சியின் பிறகு நாம பார்த்தோம்னா நிறைய கொலைகள், ஆணவ கொலைகள், கற்பழிப்பு, சிறார்கள் கெட்டுப்போவது, அதற்கு அனைத்தும் மூல காரணமாக போதை கலாச்சாரம், கஞ்சா கலாச்சாரம் மக்களிடையே அதிவேகமாக பரவியதே காரணமே ஆகும்.